ஆமாப்பா, மகாவுக்கும் கோபிக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எதை வச்சு சொல்ற? அப்பா காலங்காத்தால அவ எந்திரிச்சு ஊர் கிளம்பணும்னு சொல்லி வந்தாளா, நாங்க 2 பேரும் பஸ்ஸுக்கு நின்றோமா, கோபி மச்சான் பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு மகன் கத்திட்டு வந்தாரு. அப்ப இவ பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்பிட்டாப்பா. அப்ப ஏதோ இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நிஜமாவ சொல்ற? கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாண்டாடி. சந்தோஷமா இருக்குடா. நான் எதையுமே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம தானா நடக்குது. சரியான சூனிகார குடும்பம்டாது. அப்பா சூனியம் தான் ஞாபகம் வருது. மகா அங்க வந்துட்டா, சுட்டா கோபிக்கும் பாண்டிக்கும் சூனியம் வச்சிரு. கோபியே வேண்டான்னு பிரச்சனை பண்ணிட்டு மகா வந்துட்டா. அப்புறம் எதுக்குடா நான் பெல்லி சூனியம் எல்லாம்? இவ்வளவு நாள் குளிச்சது குளியல் இல்லடா, இதுதான்டா ஆனந்த குளியல. பாடுறா பா, என்ன பிடிச்ச பீடை இதோட ஒளிட்டுடா. டாடா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பாப்பா பாப்பா என்ன சுகம். அந்த சோப்பர்றா. அப்படிதான் சமந்தா. என்னப்பா? அந்த சோப்பு கூட இந்தப்பா. இன்னைக்கு தாண்டா வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? என் பொண்ணு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உங்களை நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டு போறேன். என்னப்பா சொல்ற? ஆமாடா, எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுங்க. அந்த சோப்பை கொடுப்பா. இந்தா. என்னடா ஓவரா சோப் போடுற இன்னைக்கு? அப்பா ஒரு 200 ரூபா செலவு கொடுப்பா. 200 ரூபா என்னடா? என் பொண்ணு மனசு மாதிரி வந்துட்டால, 1000 ரூபா தரேன். என்ஜாய். தேங்க்ஸ் பா. பா அப்படியே கொஞ்சம் பெட்டாயிக்க. அப்பா உன்னை குளிப்பாட்டும் போது மாட்டு பொங்கல் வரும்ல, அப்ப மாடெல்லாம் குளிப்பாட்டுவோம்ல, அந்த ஞாபகம் வருதுப்பா. 1000 ரூபா வேணுமா வேணாமா? பா சும்மா விளையாட்டு சொன்னப்பா. ஹலோ அத்தா, எனக்கே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன மகா, நீ பாட்டு காலைல சொல்லாம ஊருக்கு போயிட்ட, எதுக்காக போன? என்னத்தா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நேத்து நீங்க தானே என்ன தனியா விடுன்னு சொன்னீங்க. மகா நான் சாதாரணமா சொன்னேன் மகா, இதுக்காக நீ கிளம்பி போன? ஆமாத்தா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. பாத்தியா, மறுபடியும் சின்ன பிள்ளை தரமா நடந்துட்டு இருக்க. நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. இங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? எல்லாரும் நம்மளுக்குள்ள எதுவும் பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை விடுங்கத்தா, இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேச்சு? சரிம்மா, நீ கிளம்பி வா. நீங்க வந்து கூட்டிட்டு போங்கத்தா. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இந்த நேரத்துல நான் அங்க வந்து வச்சுக்க, இன்னொரு பிரச்சனை எதுக்குமா? நீ கிளம்பி வந்துரு. நீங்க மனசார வான்னு சொல்றீங்களா இல்ல மத்தவங்களுக்காக சொல்றீங்களா? மனசார உன்னை வான்னு சொல்றேம்மா. கிளம்பி வா தாயி. இதோ இப்பவே வரேன்டா. நல்லா தலையை குனிப்பா. பாய்ப்பா. பாயா? எங்கம்மா பேக்கோட கிளம்பிட்டா? காரைக்குடிக்கு தான். ஏமா இப்பதானே வந்த, என்னையும் சுமதியை பார்க்கணும்னு சொன்ன, அதுக்குள்ள கிளம்பிட்டா? அதான் உங்களையும் சுமதியை பார்த்துட்டேன்ல, போயிட்டு வரேன்ப்பா. சொன்னா கேளுமா, போகாதம்மா. அங்க போனா நல்லா இருக்காதம்மா. மகா இப்பா என்னப்பா வரமும் சோகமா வந்தா இப்ப ஜாலியா சிரிச்சுட்டே போறேன். தெரியலையாடா, போய் பின்னாடி ஃபாலோ பண்ணு போ. எப்பா நான் என்ன குளிக்கவே இல்லப்பா. அங்க போய் குளிச்சுக்கடா. போப்பா, அங்கேயே அதான் சொன்னாங்க, நான் போக மாட்டேன். நீ முதல்ல போடா, பறந்துட போறா. போடா பா, பணம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க சீக்கிரம் போ. ஓடல இதே வேலை போச்சு. போடா. டே பாத்துறா. காரைக்குடிக்கும் காலத்துக்கும் சண்டை இன்டர் படிச்சுட்டு இருக்க, டவுன் பஸ் மாதிரி. கொஞ்ச நேரம் பேசாம வா. உனக்கு என்ன, நீ சொல்லிடுவ. முந்தா நாள் குளிச்சது எவ்வளவு அன்னிசியா இருக்கு தெரியுமா? வீட்ல அப்பாக்கு சோப் போட்ட நேரத்துல நீ குளிச்சிருக்கலாம்ல, எரும மாடு. அப்படியெல்லாம் நினைச்ச டைம் எல்லாம் நம்மளால குளிக்க முடியாது. குளிக்கிறதுன்னு ஒரு மூடு வரணும். கரெக்டா அந்த மூடு வரப்ப கெடுத்து கூட்டி வந்துட்டியா. நோய்ங்காம பேசாம வா. உன்னையெல்லாம் அந்த கர்நாடகாரன் கட்டி கொடுத்துருக்கணும். நினைச்ச டைம்லாம் இப்படி வந்துகிட்டு இருப்பியா? உன்னை காரைக்குடி கட்டி கொடுத்தா பஸ்ல காசு கொடுத்தா எங்க அப்பன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஹலோ பிரதர், என் செலவெல்லாம் என் கோபியத்தான் பார்த்து பாரு. க்ளோஸ் யுவர் மவுத். நம்ம நர்ஸ் பீகாக். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பீகாக் மதர், ஹவ் ஆர் யூ? என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறக்க முடியுமா? அதானே, என்ன ஒரு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருவான். அப்படி ஒரு அம்சம்ல. ஆமா உங்களை மறந்தாலும் உங்க நடைய மறக்க முடியாது. இந்த அழகா நடை எங்க கத்துக்கிட்டீங்க? இந்த வாக்கா? இதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. திருவிளையாடல் படம் பார்த்தியா? அதுல சிவாஜி கணேசன் மீனவரா நடிக்கும் போது அப்படி ஒரு வாக்கு போடுவாரு. 16 படம் பார்த்திருப்பேன். அதுல கமலஹாசன் இப்படி ஒரு சப்பானி வாக்கு போடுவார் தெரியுமா? அந்த 2 வாக்கையும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்க ஒரு கேட் வாக் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி இருக்கு? ஹவுஸ் இட்? சூப்பரா இருக்கு. எங்க ஒரு நடந்து காட்டுங்க. மை வாக்கா?
என்ன இங்கிட்ட நடக்க சொல்லிட்டு நீங்கிட்ட நடைய கட்டுறதுக்கா? சரி, என்ன மயில் இந்த பக்கம் தோக வச்சிருக்கு, என்ன விஷயம்? டியூட்டி கிளம்பிட்டேன். டியூட்டி கிளம்பிட்டியா? சரி, ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பர் தர அளவுக்கு நான் இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? க்ளோஸ் ஆகணும்னா டான்ஸ் கத்துக்கணும். டான்ஸ் தானே? எனக்கு தெரியாத டான்ஸா? இப்போ எங்கே டான்ஸ் ஆடவா? எனக்கு தெரியாத டான்ஸா? பிரேக் டான்ஸ் எடுத்து நாங்கள் எல்லா டான்ஸும் போடுவோம். பிரேக் டான்ஸ் ஆனா போதாது, பரதநாட்டியம் கத்துக்கணும். பரதநாட்டியமா? கத்துக்கிட்டா போச்சு. ஐயோ போச்சு. ஏ மகா, 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 ஐயோ என்ன இங்கே இருக்கா? ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? சந்துக்குள்ள இருப்பாளா? ஐயோ எங்கேயும் காணாமே. மகா, ஐயோ இன்னைக்கு எங்கெங்க சுத்தோட போறாங்க? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க சீரியஸா நடந்தாலும் அழகா இருக்கீங்க. போடி, நானே தங்கச்சி கணக்கு தேடிட்டு இருக்கேன். லூசு. இந்தாங்க. இங்கதான் இருக்கியா? எரு மாடு எங்க போய் தொலைஞ்சா? உன்னை காணாம நான் எவ்வளவு பதறிட்டு தெரியுமா? இப்படித்தான் கோயில் மச்சான பதற விட்டியா? ஏய், நான் இங்க தான் கடைக்கு வந்திருந்தேன். நீ தான் யாரோட பேசிட்டு இருந்த. அது யார் தெரியுமா? என்ன அவளையும் காணா? என்ன ஆளாளு காணாம போயிட்டு இருக்கியா? பஸ் வந்துருச்சு. மகா, அம்மா, அம்மா மகா வந்திருக்கா. அத்தை, எங்கடி மகா வந்துட்டா? மகாவா? டோ வாடி. சொல்ல சொல்ல கேட்காம பிடிவாதமா போனேல, இப்ப மறுபடியும் வந்திருக்க. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நல்லா கேளுமா, டவுன் பஸ் மாதிரி ஆயிட்டா. காரைக்குடிக்கும் பேர வரைக்கும் ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கா. ஏன் போறா ஏன் வரானே தெரியல. அத்தை, இவனால பஸ்காரங்க என்ன சம்பாதிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அம்மா, இவனால டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். ஒழுங்கா சைக்கிள் ஆக்சிடென்ட் கூட்டி கொண்டு காமி. என்ன மகா இது? நீ இந்த வீட்ல வாழ போற பொண்ணு, நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா? கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சொல்லு மகா, நீ ஏன் போன? ஆமா, எதுக்கு போன? கேக்குறோம்ல, சொல்லு மகா. ஏண்டி, உன்னை மாதிரி இவங்களும் வயசு பொண்ணுங்க தானே, எவ்வளவு அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்காங்க. நீ ஏண்டி இப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க? கரெக்ட்மா, ஐ லைக் மை மாமன் மகள்ஸ். ஏய், நீ ஏன் போன? இப்ப ஏன் வந்த? சொல்லு. நான் ஏன் போனேன் ஏன் வந்தேங்கிறது புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, நீ இவ வாயில இருந்தே உண்மை வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப இவளுக்கும் கோபிக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. கோபி, நான் உன்கிட்ட கேட்டேன்ல, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்ல, சொல்லு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லத்த. ஏய், நீ சொல்லுடி, உனக்கும் கோபிக்கும் என்ன பிரச்சனை? இங்க பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. இங்க பாருங்க அத்த, ஒரு பிரச்சனை இல்ல, நீ உள்ள போ. அப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும் மகாதான் இப்ப வந்துருச்சுல. கோபி, எந்த பிரச்சனையையும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடணும், இல்லைன்னா அது வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதான் திரும்ப திரும்ப கேட்கறேன். நீ நடந்ததை மறைக்காம சொல்லு. இல்லத்த, உண்மையிலே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, சாதாரண விஷயம் தான். நான் பாத்துக்கிறேன், போங்க. மகா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பாத்தேல மகா, கேள்வி மேல கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னு. நீ எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அது என்னைத்தான் வந்து பாதிக்கும், என்னைத்தான் கேள்வி கேட்பாங்க. நீ மறுபடியும் மறுபடியும் தன்னிச்சா நீயாவே ஒரு முடிவு எடுக்கிற. ஒரு முடிவு எடுக்கும் போது அது யார யார பாதிக்கும், அதனால என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பார்க்க மாட்டியா? எனக்கு கல்யாண வேலை, கடை வேலை, பணப்பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல்ல சுத்திட்டு இருக்கேன். இதுல நீ என்ன சுத்தல விட்டா நான் என்ன பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாரு. நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணத்தை எண்ணிட்டு இருந்தேன். அதை என்ன விடாம மாத்தி மாத்தி கேள்வியா கேட்டேன். அதனால என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க வரியான்னு கேட்டேன். இதை குத்தமா எடுத்து நீ கோச்சிட்டு கிளம்புனா நாளைக்கு எதுவுமே உங்ககிட்ட பேச முடியாது மகா. இதை பேசினா கோச்சிக்கா, அதை பேசினா கோச்சிக்கா, நான் பயந்துகிட்டே இருக்கணும். என்னை பிடிச்சிருக்குன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே, உன் பாண்டியில் என்னை பிடிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிரச்சனையும் நான் மாட்டிக்கிட்டு எதுக்குமே பதில் சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருப்பேன். அதுவும் அவனுக்கு பிடிச்சது.
உன் வழியிலே கேக்குறேன். உன் மனசுல நீ நினைச்சிட்டு இருக்கலாம் உண்மைனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம எந்த சங்கடமும் வராம நீ தானே பாத்துக்கணும். ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி பண்ணிருக்க மாட்டேன் சொல்றியே, அதை செய்யறதுக்கு மேல என்கிட்ட கேட்டா என்ன? பயமா இருக்கா? நீ எந்த நேரத்துல எதை எப்படி என்னன்னு செய்வன்னு என்னால யூகிக்கவே முடியல. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னை நினைச்சு பயந்துகிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய் மகா, ப்ளீஸ். சாரி அத்தா, நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. ஒரு விதத்துல பார்த்தா நான் கோச்சுக்கிட்டு ஊருக்கு போனது கூட நல்லதுக்கு தானோன்னு தோணுது. இல்லனா நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்களே என்ன போடின்னு துரத்துனா கூட நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அத்தா. உங்க மேல இருக்க பாசத்து மேல சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இனிமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நம்புறேன் மகா, வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. நான் தப்பு மேல தப்பு பண்ணி உங்களுக்கு தான் அதிக தலைவலியை கொடுத்துட்டேன். இப்ப கூட பாருங்க, மலர் வீட்டுக்கு போய் அதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு அப்படியே அவங்க கிட்ட சாரி கேட்டு வந்துடலாம். கூட்டிட்டு போறீங்களா? கடை வரைக்கும் போயிட்டு வரமா? பட்டுமா? வணக்கம். வாமா. வணக்கம். இது என் அத்தை பொண்ணு மகா, அப்படியா? தங்கச்சி கல்யாணம், பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்து. ரொம்ப சந்தோஷம். வாங்க போமா. வாங்க வாங்க. வாம்மா. மகா, இது எங்க அம்மா அண்ணி. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ. வாப்பா வா. உட்காரு. இருக்கட்டும் மகா, பத்திரிக்கை உட்காருமா. தங்கச்சி கல்யாணம் அவசியம், குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்போடு செய்யற. கட்டாயம் குடும்பத்தோட வந்துடுறையா. உட்காரியா, இருமா, காப்பி சாப்பிட்டு போலாம். மலரு, உங்களுக்கு காப்பி விடு. நானும் அம்மாவும் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. உட்காரோம். வரேம்மா. வாங்க. கடைக்கு போயிட்டு வரோங்க. உட்காருங்க. ஏய், போய் டீ எடுத்துட்டு வா. மகா, டீ எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு டீ பிடிக்காது. காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம். சார், டீ எடுத்துக்கோங்க. சார், டீ டீ எடுத்துக்கோங்க. மகா, நீ டீ சாப்பிடல? சாப்பிடு, இந்தா சாப்பிடு. டீ பிடிக்காதுன்னு நீங்க இப்ப குடிக்கிறீங்க? எங்க அத்தான் கொடுத்தாருல, எங்க அத்தான் எது கொடுத்தாலும் குடிச்சிருவேன். இது பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னேன், உங்க வீட்டுக்குன்னு சொன்னோன்னே மகா நானும் வரேன்னு சொன்னிச்சு, வந்துருச்சு. 30ஆம் தேதி கல்யாணம், நீங்க அவசியம் வந்துடணும். வரேன். அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. சேச்சே, என்ன மகா இது? அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். இல்ல, தேவையில்லாம உங்ககிட்ட என் கோபம் ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டிட்டணும்னு தோணுது. மகா, போதும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? வேற வழி? உன் மேல எனக்கு கோபம் இல்லைன்னு வேற எப்படி நான் காட்டுறது? இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதாது, எங்க கல்யாணத்துக்கும் வந்துடணும். கூடிய சீக்கிரத்திலேயே எங்க கல்யாணத்தையும் வச்சிடணும்னு வீட்டுல பெரியவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த நல்ல விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம் தான் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். இல்லத்தான்? நீங்க கோபியா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? கல்யாணத்துக்கு முத நாளே வந்துடணும். அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி முகூர்த்தத்துக்கு மட்டும் வந்து தலையை கட்டிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா?
சொல்லவே இல்லை. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னது பேசிட்டு இருக்காங்களா? நம்ம கல்யாணம் முடிவு பண்ணது தானே? சொல்லுங்க தான். அவங்க என்னமோ நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. மகா, நீ என்ன சொல்லிட்டு இங்க வந்த? அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு தானே வந்த? அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்கிட்ட அம்மா பெரிய மாமா எல்லார்கிட்ட என்ன சொன்னீங்க? சம்மதம் தானே சொன்னீங்க. நீங்க சம்மதம் சொன்ன பிறகுதானே மகேஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம்னு முடிவு பண்ணாங்க. சொல்லுங்க. இப்படி மண்ணு மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு மகாவுக்கும் கல்யாணம். வீட்டுல பெரியவங்களாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஐயோ, அவர் இவ்வளவு தூரம் பேசினதே அதிகம். பாவம், கூச்ச சுபாவம். எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லவே மாட்டாரு. எங்க அக்காவும் அதே மாதிரி தான். கிளம்புறோம். சரி, சொன்னதை மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க.